இந்த ஊர் பெட்ரோல் ப்ரைஸ் எவ்வளோ? பெட்ரோல் ப்ரைஸ் எவ்வளோ? நம்ம ஊரில் லிட்டருக்கு எவ்வளோ போயிட்டுருக்கு? முடியாதோ. ஹாய் எவ்ரிவன், நான் உங்களுக்கு ஜியா. வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம எங்கே வந்திருக்கோன்னா போர்ட்டோ பெலா. ஆமாம், போர்ட்டோ பெலா வந்து அந்த பிளேஸுக்கு தான் வந்திருக்கோம். இது கரெக்டாக எங்கே இருக்குன்னா சாந்தா கேத்தரினான்னு சொல்லிட்டு ஸ்டேட்டில் தான் வந்து இது இருக்குது. இது வந்து சவுத்தில் இருக்குது. இது பிரேசிலோட கேபிட்டல்லேருந்து பார்த்தீங்கன்னா 1600 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும், இதுதான் என்ட்ரன்ஸு. நம்ம வந்து இப்போ யார் கூட வந்திருக்கோன்னா மதுரைக்காரு கெவின், இவர் கூட தான் இன்றைக்கி வந்திருக்கோம். இன்றைக்கி வந்து இதை இங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ வாங்க போய் பார்க்கலாம். இப்போ அடுத்து அங்கேருந்து வெளில வந்தோடனே நம்ம வந்து பார்க்குறது பார்த்திங்கன்னா இங்கே ஒரு பார்க் மாதிரி இருக்குது. சின்னதாக ஒரு பார்க் மாதிரி பாருங்கள். இந்த சில்ட்ரன்ஸ் ப்ளே பண்ணுற இடம் மாதிரி இருக்குது. பார்த்திங்கன்னா தெரியும். ஓய், இன்னும் இல்லை. இங்கே வந்து என்னன்னா ஒரு சின்ன பிளேஸ் தான். இந்த இடம் வந்து ரொம்ப பெருசாக இல்லை. அப்படியே நடந்து வந்துட்டுருக்கோம். இங்கே ஃபுல்லாக ஷாப்ஸாக இருக்குது. பர்ச்சேஸ் பண்ணலாம். நம்ம வந்து அதுக்கு வரல, சுற்றி பார்க்க வந்திருக்கோம். இந்த ஊர் பெட்ரோல் ப்ரைஸ் எவ்வளோ? பெட்ரோல் ப்ரைஸ் எவ்வளோ? நம்ம ஊரில் லிட்டருக்கு எவ்வளோ போயிட்டுருக்கு? 110 ரூபா. நம்ம ஊரில் லிட்ரு வந்து 110 ரூபா போதா தெரில என்னான்ட்டு. இங்கே கேஸோலின் பார்க்கலாம். கேஸோலின் வந்து எத்தனால். எத்தனால்னா டீசலா? டீசல். கேஸோலின்னா பெட்ரோலு. 6. என்னது கம்மியாக இருக்குது? ரியாய்ஸா டாலரா? ரியாய்ஸ். இங்கே எல்லாமே பிரேசில் பொறுத்த வரைக்கும் எல்லாமே யாருங்க இதாங்க ரேட்டு. 7 ரியாய்ஸ். 7 ரியாய்ஸ்னால் எவ்வளோ? $2 கூட இல்லை. $2 தான். அந்த ரேஞ்சு தான் இருக்குது. இங்கேயும் 100 ரூபா சேம். அதே ரேஞ்சு தான். பிரேசில்லையும் வந்து பெட்ரோல் 100 ரூபா தான். வரேன். ஆமாம், 69. அதான் பெட்ரோல். அதே ப்ரைஸ் தாங்க. ரொம்ப சீப்லாம் இல்லை. பிரேசில் வந்து அந்த அளவுக்கு ரிச் கண்ட்ரி கிடையாது பிரேசில். 110 இல்லை, கரெக்டாக அந்த 90 ரேஞ்ச். அந்த 90 அந்த ரேஞ்சுக்கு தான் பெட்ரோல் ப்ரைஸ். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இங்கே ஃபுல்லாக வந்து கப்பலாக நிற்கிது. ஃபுல்லாக ஹில்ஸு பார்த்தீங்களா. சுற்றி உங்களுக்கு வந்து இதுதான் ஃபுல்லாக கடல் தான். இங்கே வந்து கொஞ்சம் இது மாதிரி இருக்குது பாருங்கள், தனி தீவு மாதிரி இருக்குது. உங்களுக்கு அங்கே சிட்டி தெரியுது பாருங்கள். அந்த சிட்டி அங்கே நம்ம ஷாப்பிங் அதெல்லாம் பார்த்து இந்த ரோடு அந்த சைடு. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பீச். இங்கேருந்து பீச்சு ஸ்டார்ட்டு. நம்ம இப்போ பீச்சில் போயிட்டு நம்ம வந்த வழிக்கே போக வேண்டியதுதான். பீச்சில் வந்து இப்போ நடந்து வந்துட்டுருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதா, இது வந்து குளிக்கலாம் இப்போ நம்ம. ஆனால் நம்ம லாஸ்ட் டைம் போனப்போ வந்து குளிக்கலான்னு சொல்லிட்டு பீச்சில் குளிக்கலான்னு சொல்லிட்டு ஒரு பிளானோட போனோம். ஆனால் இந்த வாட்டி வந்து பிளான் இல்லை, நம்ம சும்மா வந்தோம். ஆனால் இப்போ இங்கே குளிக்கிற மாதிரி வந்து இடம் இருக்குது. அங்கே பசங்கள்லாம் குளிச்சிட்ருக்காங்க. ஆனால் எனக்கு டைம் இல்லை, நான் திரும்பி வந்து ரிட்டன் போய் ஆகணும். பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே வந்து குளிச்சிட்ருக்காங்க. ஆழம் கிடையாது பீச்சு உங்களுக்கு. இது ஃபுல்லாக ஆழம் இல்லை, குளிக்கிற இடம் தான். Okay. Go for the tour in the island. The first stop in Estaleiro. Okay. After for 20 minutes. 30 minutes. 20 minutes. 20. Okay. 30 minutes for swim. After back here, he stopped here for 30 minutes. Okay. Again for 2 times for swim. Okay. After he's coming here, he stopped at the island. Here is possible you stay for 1 hour, 2 hours. It's your choice. Depend on yes, it depends for you. After every small boat, the green boat, okay, is back after every 50 minutes, 20 minutes. It's back here, here. Okay, you check the tour. After you stop here, you stay here for 10 minutes, 1 hour for or you come. But here everything is closed now. Okay, don't have water, don't have food. Nothing. Nothing. Only for takes. Yes, you need to take here. But I have the toilet, the shower. I have the for the sun. It's like okay. Yes, but no food. Okay. You need to so take the food here. what is the package for
ஸோ அவங்கள்ட்ட வந்து இந்த பேம்ப்ளெட் வாங்கிட்டு வந்தேன். இதில் வந்து மொத்த டூருக்கு ஒரு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 65 ரியால்ஸ். அது வந்து நம்ம டாலருக்கு கன்வெர்ட் பண்ணின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம் ஒரு $13-15 வரும். அதுதான் மொத்தமாக அது சொல்கிறாங்க. நம்ம வந்து ஃபுல்லாக சுற்ற வேணாம், ஒரு சின்ன சின்ன இடத்துக்கு 2 இடத்துக்கு மட்டும் போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 35 ரியால்ஸ் வந்து சொல்கிறாங்க. அது வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கிறது. மொத்தமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ரைடு வந்து எத்தனை ஹவர்ஸ் எடுக்குன்னு பார்த்தீங்கன்னா 2 to 3 ஹவர்ஸ் ரைடு. ஒரு இடத்துல வந்து ட்ராப் பண்ணிடுவாங்களாம். அந்த இடத்துல வந்து இப்போ எல்லாமே க்ளோஸில் இருக்குது. அதாவது ஃபுட்டு வாட்டர் எதுவுமே கிடைக்காது. பட் ஆனால் நீங்கள் எவ்வளோ மணி நேரம் வந்து நம்ம அங்கே ஸ்பெண்ட் பண்ணுறோம் குளிச்சுட்டு அங்கே வந்து ஹேங் ஓவர் பண்ணுறோமோ அது வந்து உங்கள் விருப்பம். எவ்ரி 50 மினிட்ஸுக்கு வந்து ஒரு கப்பல் வந்து அழைச்சிட்டு வர்றதுக்கு போயிட்டு வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் ஏறி வரணுன்னா வரலாம் அப்படின்ற மாதிரி வந்து அவங்க சொல்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 75க்கு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து நைட்டு வந்து கடலுக்கு அழைச்சிட்டு போயிட்டு அங்கே ஒரு தீவு மாதிரி அந்த இடத்துல வந்து இந்த டின்னரு ப்ளஸ் வந்து இந்த ஃபிஷ்ஷிங்கு அதெல்லாம் வந்து பண்ணுறது வந்து ஒன்லி இந்த நைட்டு வந்து அப்படி வந்து அவர் சொல்கிறாரு. ஸோ மறக்காமல் இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா போய் பாருங்கள், நல்லா இருக்குது உங்களுக்கு. ஓகேங்களா? ஃபுல்லாக என் பின்னாடி ஃபுல்லாக மக்கள் இருக்கா, எல்லாம் ஹேங் அவுட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா தெரியும். பீச்னா அதானே, என்ன சொல்கிறது. எனக்கு இந்த இடம் நல்லா ரொம்ப பிடிச்சிருக்கு. பீச்சு சூப்பராக இருக்குங்க. பீச்சு வந்து உண்மையாக சொல்லப்போனால் வந்து பீச் வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு பீச் பார்க்குறேன். நல்லா க்ளீனாக இருக்குது. குப்பை வந்து ஒரு இடத்துலையுமே குப்பை இல்லை. பார்த்த வரைக்குமே பீச்சில் வந்து ஒரு இடத்துலையுமே இந்த குப்பை இல்லை. பர்ஃபெக்டாக இருக்குது இடம். மக்கள் அந்த மாதிரி சாப்பிட்ற பொருள்லாம் வந்து தனியாக எடுத்து போய் போட்டுடுறாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும். அப்படியே பீச்சை பாருங்கள், ஒரு குப்பை ஏதாச்சும் இருக்கா? ஒன்றுமே இல்லை. ஆனால் வந்து மக்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க பாருங்கள், சுற்றி பாருங்கள், நிறைய பேர் இருக்காங்க. நல்லா இருக்குது பீச்சு உங்களுக்கு. அவ்வளோதான் நினைக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே இந்த கோஸ்டல் லைன் மாதிரி போகுது ஃபுல்லாக தான். அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக சிட்டிக்கு போகலாம்ல, டாக்ஸியில் போகிறது. சிட்டிக்கு போகலாம். அங்கே பார்த்தீங்கன்னா வந்து சிட்டி தெரியுது, ஆனால் டாக்ஸியில் போகணும். ஸோ வந்து நம்ம இப்போ வந்து ரிட்டன் ஆகலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியாச்சு. ஆமாங்க, நான் வந்து இதோட விலாகை முடிச்சுக்கிறேன். ஒரு சின்ன இடம் தான், உங்களுக்கு வந்து நல்லா இருக்குது. கொஞ்சம் சின்ன சின்ன ஷாப்ஸு, இப்போ சாப்பிட்ற இடம் அது வெளில இருக்குது. இங்கே ஃபுல்லாக பீச்சு, ஹேங் அவுட் பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு திரும்பி வந்து ரிட்டன் போகிறதுக்கு வந்து பர்ஃபெக்டான பிளேஸ் இது. ஓகே, அவ்வளோதான். இந்த வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து சஜஸ்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வந்து என்ன சொல்கிறது வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண முடியும். என்னை நானே வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்க முடியும். ஏதாச்சும் நான் மாற்றிக்கணும், இதெல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு வீடியோவில் வந்து நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக அதுக்கு ரிப்ளை பண்ணிவிட்டு அடுத்த வாட்டி நான் வந்து அதை வந்து சேஞ்ச் பண்ணிப்பேன். ஸோ அவ்வளோதான். ஸ்டே டியூன். பாய். டேக் கேர்.